இங்கே ஒரு ஸ்கேல் பண்ணலாம். ஸ்கேல்பிங் கால் ஆப்ஷன் ஸ்கேல் பண்ணலாம். 1 மினிட்ல போடுறேன். 1 மினிட்ல போடுறது ஸ்கேல்பிங் ஆப்ஷன் இருக்கு. இங்கே 10 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்கலாம். 599 பை. ஓகே, 599 ஆனால் 89 ஸ்டாப் லாஸ். 89 ஸ்டாப் லாஸ். 599க்கு நம்மளோட என்ட்ரி பார்க்கலாம். இது அபோவ் எப்படி போகுதா இல்லை நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா. கால் ஆப்ஷன் பைங். ஓகே, இது இந்த பக்கம் கால் ஆப்ஷன், இந்த பக்கம் புட் ஆப்ஷன். மறுபடியும் பிரேக் டவுன் கீழே போகுது. இங்கே தான் மைண்ட் செட் வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் நம்மளுக்கு இது பண்ணும். எதனாலனா ஆல்ரெடி 599க்கு நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஓகே, இப்போ 594 கீழே வந்து அப் டவுன் ப்ராஃபிட் லாஸ் இது பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட மைண்ட் செட்டு ரொம்ப கொலாப்ஸ் ஆகும். பார்த்தா 610 இப்போ க்ளோசிங் ஆகங்காட்டி நம்ம ஸ்டாப் லாஸ் அதே தான் இருக்கும், 89 தான் இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா நம்ம பிரேக் இவனில் வச்சுக்கலாம். பட் இன்னும் க்ளோசிங் ஆகல, பிரேக் இவனில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் க்ளோஸ் ஆகிட்டு மேலே பிரேக் இவனில் வச்சுக்கலாம். அதே ப்ரைஸ்லேருந்து பிரேக் இவனில் வச்சுருக்கலாம். பார்க்கலாம், க்ளோஸ் ஆகட்டும். பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ போயிடுச்சு? 15 பாயிண்ட்ஸ் அபவ் போயிடுச்சு. ரைட்டு, 14 ஆல்மோஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கேப்சர் ஆகிடுச்சு. ஸ்டில் நம்ம ஏன்னா எக்ஸிட் ஆகுது, ஹோல்ட் பண்ண போகிறேன். சப்போஸ் 609 வரும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் இவனில் இருக்கும். க்ளோஸ் ஆகல. ஓகே, இன்னும் க்ளோஸ் ஆகல. க்ளோஸ் ஆகிட்டு மேலே நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரேக் இவனில் இருக்கும். 1 மினிட் கேண்டல். ஓகே, 1 மினிட் கேண்டலில் ஸ்கேல்பிங் இருக்காது. ஓகே, இப்போ வந்துட்டு பிரேக் இவனில் வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ 599 வந்ததுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். எதனாலனா இது பிரேக் கூட வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், இல்லைன்னா மறுபடியும் மேலே போய் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ 15 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம புக் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம சீக்கிரமாக அர்லி புக்கிங் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இப்போ எக்ஸிட். நோ லாஸ் நோ கெயின். ஓகே, ஒன்லி ப்ரோக்கரேஜ் மட்டும் தான் போயிருக்கு. நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் மேலே போகலாம், ஆனால் வாங்கக்கூடாது. ஒன்ஸ் இந்த ட்ரேட் டன் நம்ம ஸ்டாப் பண்ணணும். பார்த்தீங்களா, மறுபடியும் மேலே போகுது. ஆனால் நம்ம பிரேக் இவனில் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். இதுக்கு மேலே மறுபடியும் 50-60 பாயிண்ட்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கலாம். ஓகே, இதில் எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடாது. ஐயோ மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு. இதுதான் மைண்ட் செட். அப்புறமா இந்த மெத்தட் தான் வந்துட்டு எஃப்ஐடிஐஸ் யூஸ் பண்ணுறது. சடன்லி மேலே போகாது, கீழே மேலே போகும். இப்போது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங்கில் வந்துடுச்சுன்னு நிறைய பேர் இங்கே மறுபடியும் வாங்குவாங்க. மறுபடியும் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்ம இங்கே வாங்கினீங்க 599க்கு 15 போயிடுச்சு, புக் பண்ணல. பட் கீழே பிரேக் இவனில் வச்சுங்க. கீழே வந்துட்டு நம்மளோட பிரேக் இவனில் நம்ம எக்ஸிட் ஆகிடுங்க. நோ லாஸ் நோ கெயின். இப்போ ரிஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் ரூல் ஃபாலோ பண்ணுறீங்க பாருங்க. 94 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்துட்டு ஒன்லி 10 பாயிண்ட்ஸ். 10 பாயிண்ட்ஸ் ஆனால் 10 பாயிண்ட்ஸ் ட்ரெயில் பண்ணிக்கின்னு போகும். பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு நோ கெயின் நோ லாஸ். போர்லும் மேலே இருக்கிறது இது மிஸ் பண்ணிட்டீங்களே, இங்கே வச்சிருக்கலாமே என்ன ஓகே போகிறது. ஓகே, ஸ்கேல்பிங் பொறுத்த வரைக்கும் எப்பயும் அதோட ப்ரைஸ் பிஹேவ் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே வந்துட்டு 15 பாயிண்ட்ஸ் வந்துச்சு, நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணல. கீழே வந்திருந்தோம், நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நான் புக் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இப்போ 18 போகுது. இப்போ 20 பாயிண்ட்ஸ் 21 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் பேருக்கு மைண்ட் செட் என்ன ஆகும்னா, ஐயோ மிஸ் பண்ணிட்டீங்களே, நம்ம இங்கே வச்சிருக்கலாமே ஸ்டாப் லாஸ்ன்னு நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ரூலில் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணுங்க. ரூலில் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ரூல் எப்பவும் ஸ்ட்ரிக்ட்லி நம்ம ஃபாலோ பண்ணணும். இது மிஸ் ஆகணும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் கிடைக்கும். இந்த பிரேக் இவன்
99ல வைக்காம நம்ம வந்துட்டு இன்னும் பட் ஆனா, சம்டைம்ஸ் இது கீழ வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே வச்சுட்டு ரிஸ்க் எடுத்துருக்கலாமான்னா, ரிஸ்க் எடுக்கக்கூடாது அது மாரி. ஸ்கேல்பிங் பொறுத்தவரைக்கும். பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட். ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். ஆனா ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா. இதுதான் அவங்க யூஸ் பண்ற சைக்காலஜி மைண்ட் செட். இங்கருந்து யூ ஆல்ரெடி கேப் அப். மறுபடியும் அதே லெவல்ல வந்துருக்கு. இங்கருந்து மறுபடியும் கீழ வரலாம். ஆனா என்ன பண்ணிருக்கு, அது அப்போசிட் பண்ணிருக்கு. நாம என்ன பண்ணோம், இங்க ரூல்வ ஃபாலோ பண்றதுனால இங்க வந்துட்டு நம்ம பை பண்ணலாம். ஆனா என்னது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நம்மளோட ஹிட் ஆயிடுச்சு. நம்ம எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகே எவ்வளோ போயிருக்கு அப்போ 45 145 பாயிண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டோம். ஸ்டாப் இது வந்துட்டு ட்ரேட மிஸ் பண்ணிட்டோம்னு தோணும். ரைட்? ஆனா மிஸ் பண்ணல. நம்ம கரெக்ட்டா இருக்குங்க. ஓகே. நம்ம கரெக்ட்டா இருக்கு. நம்ம ரூல் ஃபாலோ பண்றோம். எப்போ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங்கோ, இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சோ, அது மாரி நினைக்கக்கூடாது.